ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டப்பா கிப்பா பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எது ஆகுதோ எது ஆகாதோ அதெல்லாம் தொடச்சி கிடச்சி எடுத்து வைக்க போகிறேன். இதெல்லாம் ஏன் இப்படி சும்மா தட்டி எடுத்து போட்டு வைக்கிறேன்னா அதிக தூசி அடையுது. இடையிலே மாவும் போட்டு விட்டுருந்தேன், அது அப்பப்போ பார்த்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே டைம் ஆகிப்போச்சு. அதுக்குள்ளே மாவையும் தோண்டிட்டேன். 2வது ரவுண்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற வச்சு ஆட்டிடுவாங்களா. அதனால் வேலை எனக்கு சீக்கிரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துலேயே மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுருவேன். இப்போ 2வது ரவுண்டு போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன், நிறைய ஒட்டுக்கா போட்டாலும் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன்னா 1 கிலோ அரிசி ஊற வச்சேன்னா அது 2 பாகமாக பிரித்து போட்டுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு உடம்பும் சரியில்லை, எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் இன்றைக்கி வேலை செஞ்சேன். காலையில் செஞ்சதுமே எடுத்து வீடியோ போட்டதோடு சரி இன்றைக்கி பிள்ளைங்க இருக்காங்களே அவங்க எடுக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடாக பாத்திரம் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுக்க வைக்கிறது, கழுவி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணு தான் வீடியோ எடுத்தா, அதனால் எப்படியோ எடுத்திருக்கா. நான் அடுக்கி வைக்கிறது எல்லாத்தையும், இந்த பாத்திரம் எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்து வச்சா தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைய போகும்போது அப்படியே டென்ஷன் இல்லாமல் வேலையை பார்க்க முடியும். திரும்ப இந்த கொஞ்சோண்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடலான்னு விளக்கிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் வேலையை முடிச்சிட்டிங்களா? உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு? தயவுசெய்து என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு இன்னும் குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிக்க வேண்டியதாக. கொஞ்சோண்டு சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். வீடியோ எடுத்த வரைக்கும் நான் பேசி போடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் வீட்டை. ஏன்னா எங்கள் ஐயா வந்திருக்கறனால அவர் முன்னாடி பேச முடியல என்னால். சரி, ஏதாவது அவங்க வயசானவங்க இல்லையா, சிரிப்பாங்களோன்னு ஒரு பயம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டில் எல்லாத்தையும் கழுவி அதெல்லாம் கையோடு எடுத்து வச்சுருவேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா எதுவும் நினைக்காதீங்க, இது மாவு ஊற வைக்கிறதுக்கு, அந்த மாவாட்டி வைக்கிறதுக்கு, அது மட்டும்தான். மற்ற எதுவும் இதில் யூஸ் பண்ண மாட்டேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கழுவி வைக்கிறத கழுவுன உடனே எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலு இதெல்லாம் கழுவுனா உடனே எடுத்து வச்சுறது நமக்கு நல்லது. அப்புறம் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, விசிலெல்லாம் கழுவுனிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கழுவிக்கங்க, அது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆனால் குக்கர் தான் இப்போல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் வீட்டில். அதனால் விசில் எப்படி கழுவணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி நல்லா கழுவி தேய்ச்சிட்டு அந்த விசிலை கழட்டிட்டு இந்த விசில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸு வச்சு நல்லா ஒரு தேய்ங்க உள்ளே தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு உள்ளே இருக்குதுன்னு. நான் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒருக்க கழுவிடுவேன். ரொம்ப தண்ணி வடிஞ்சதுனாலும் கழுவிடுவேன். இப்படி கலட்டி கழுவுனோம்னா தான் ரொம்ப நல்லது. இந்த விசில் வராமல் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி ஓயாமல் ஆகாது. இப்படி கழுவி வச்சுக்குவேன். அப்புறம் வாசரையும் டெய்லி கழட்டி கழுவி வச்சுருவேன். தொங்க போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நல்லா ஸ்டீல்னர் வச்சு தேய்ச்சா போயிடும். நீங்கள் யாரெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். க்ளீன் பண்ணாதவங்க இனிமேல் பண்ணி வச்சுக்கோங்க. பைப்பு திருகுனா தண்ணி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே சவரை திறந்து விட்டு அடிச்சிங்கன்னா அந்த ஓட்டையிலெல்லாம் தண்ணி வரணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு கையில் அள்ளி ஊற்றுற தண்ணி தான் இருக்குது, அதனால் நான் அதை ஊற்றி க்ளீன் பண்ணிக்குவேன். இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு இன்னும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடை போட்டு சீக்கிரமாக தூங்கினா தான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சி கிளம்ப முடியும். நானும் வேலைக்கு போகணும், சளி பிடிச்சிருக்குது. என் பையன் வேறு அப்பப்போ வந்துட்டு இருந்தான். என் பிள்ளைங்க ஓயாமல் இடையில வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதோடய பாப்பா வீடியோ எடுத்தா. இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிங்க்கெல்லாம் ஒரு தேய்ச்சி கழுவி விட்டுறணும். என்ன தான் நம்ம கழுவுனாலும் நம்ம தேய்ச்சி விட்ற மாதிரி குழந்தைங்க கழுவ மாட்டாங்க. அதனால் நான் சிங்க்கு கழுவி விட்டேன். சும்மா நைட்டு படுக்கும்போது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு படுத்தேன்னா காலையில் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சிடலாம். இது குடல் குழம்பு, அது மட்டன் குழம்பு. சூடு பண்ணால் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே என் பையன் இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இதெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றி வச்சேன். சரி, காலையிலுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஓயாமல் இதில் தான் மோப்பாங்க. கீழே குமிஞ்செல்லாம் தண்ணி மோக்க மாட்டாங்க, மேலே வச்சு பழகிட்டேன். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சேன். அப்புறம் அந்த அண்டாலாம் கழுவி இந்த 3 இதில் தண்ணி ஊற்றி வச்சேன்னா 2-3 நாளைக்கு வரும் குடிக்கிறதுக்கு. அப்படியே கழுவி எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு என்னோடய வேலை பாதி வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் குழம்பு அங்கே கொதிச்சிருச்சு.
எல்லாத்தையும் கிண்டி மூடி வச்சுட்டு அப்படியே இருக்கிற மாவை தோண்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப்